எஸ். இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மால்டி கர்லோ அப்படின்னு சொல்றாங்க. மால்டி கர்லோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். சிஏ ஃபைனல் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. மால்டி கர்லோ அப்படின்றது வந்து ஒரு simulation is a technique used to analyze the risk and uncertainty by generating many possible outcomes using random numbers and probability distributions. மான்டி கார்லோ சிமுலேஷன் என்பது ஒரு அன்சர்டன்டி உள்ள ப்ராஜெக்ட்களில் பல பாசிபிள் அவுட்கம்ஸ்ல ரேண்டம் நம்பர்ஸ் ப்ராப்ளம் மூலம் கணக்கிடும் முறை. ஏன் இது யூஸ் பண்றோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் சிங்கிள் என்டிவி இட் கிவ்ஸ் மெனி பாசிபிள் என்டிவிஸ் இதுல வரும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்டிவிஸ் இதுல ரிஸ்க் அண்ட் டேக்கிங் இருக்குது. தமிழ் வந்து ஒரே என்டிவி கிடைக்காது, பல என்டிவிஸ் கிடைக்கும். ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அப்போ இன்புட் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு, கேஷ் ஃப்ளோ ப்ராபபிலிஸ்டிக், ப்ராஜெக்ட் லைஃப் ப்ராபபிலிஸ்டிக்கா இருக்கும். அப்போ என்டிவி டிஸ்ட்ரிபியூஷன், ஐடென்டிஃபை வேரியபிள்ஸ், ப்ராஜெக்ட் மாடல் அசைன் பண்ணுங்க. நான் சம்மு தர்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, எப்படி இந்த சம் நம்ம போடுறோம் அப்படின்ட்டு நம்ம காமிக்க போகிறோம். உங்களுக்கு அந்த இது ஈஸியாக உங்களுக்கு இங்கே பாருங்க. சம்மில் வந்து 1,30,000 அவங்க வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ, அதாவது கேஷ் ஃப்ளோவுடைய ப்ராபபிலிட்டி இப்படி இருக்குது. இது ஒன்று. ப்ராஜெக்ட் லைஃபோடைய ப்ராபபிலிட்டி இப்படி இருக்குது. ஸோ 10 மேனுவல் சிமுலேஷன் ரன்ஸ் பெர்ஃபார்ம்டு. சிமுலேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் சிமுலேஷன்ஸ். ரேண்டம் நம்பராக அவங்க கொடுத்துட்றாங்க இல்லைங்களா. சரி, இப்போ நம்ம வந்து ஆன்சர் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வேல்யூ இங்கே 10,000 02 இருக்கும். குமுலேட்டிவ் நம்பர்ஸ் என்ன செய்யறங்க, குமுலேட்டிவ் நம்பர்ஸ் நம்ம போட போகிறோம். இது ப்ராபபிலிட்டி, இது ரேண்டம் நம்பர்ஸ், இது குமுலேட்டிவ் நம்பர்ஸ். இந்த குமுலேட்டிவ் நம்பர்ஸ் வந்து அப்படியே கூட்டிகிட்டே வரும். 02 என்ன ஆயிரும், அப்புறம் 03 05 ஆயிரும். 5 15 20 20 15 35 35 30 65 65 20 85 85 15 100. ஸோ 100 ஆயிரம். இது எப்படி நம்ம போடணும், ப்ராப்ளம் 2 டிஜிட்ல 0 2ஆக்குறதுனால 0 1 தான் போடணும், 2 போடக்கூடாது. 2 இங்கே கொண்டு வந்தோம் பின்னால 02 04. அப்புறம் 04 20னா 5ல இருந்து 19, 35னா 20 34, 65னா 35ல இருந்து 64, 85னா 65ல இருந்து 84, 85ல இருந்து 99. இப்படிதான் நீங்க போகணும். ப்ராஜெக்ட் லைஃப், இதான் ப்ராஜெக்ட் லைஃப். 05 4 15 14 15 டு 44 45 டு 69 70 டு 84 85 டு 94 95 டு 97 98 டு 99. ரேண்டம் நம்பர்ஸ். இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, இது வந்து 5 96 தான் வரும், இந்த ஆர்டர்ல தான் வரும். 53 கேஷ் போனால் இது இன்னைக்கு இருக்கு. 66 கேஷ் போனால் 99 கேஸ்க்கு. அப்போ அப்படிதான் வரும். 53 66 30. ஏன்னா டைரக்டா 53க்கு அப்புறம் அடுத்தது கேஷ் ஃப்ளோ வரும். 66 99 இல்லைங்களா, அப்படி தானே. அப்போ 53க்கு 30,000, 97க்கு 9 கேஸ் புரியுதுங்களா. 53க்கு 30,000, 97க்கு 9. இந்த 5.79 எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி தரல கவனிங்க. 9 இயர்ஸ் இல்லையா, 9 இயர்ஸுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோன்னு சொல்றீங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10% நீங்க சொல்லியிருக்கீங்க. இது வந்து ரன்னு, இது வந்து கேஷ் ஃப்ளோ, இது 30,000. இது வந்து இயர்ஸு லைஃப். ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம போட போகிறோம். என்பிவி, இந்த ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி போடுறீங்க அப்படின்னா 10% நம்ம போடுறோம். அப்போ 1 டிவைடட் பை இல்லைங்க 1 டிவைடட் பை 1.1 1 2 அப்போ 1 டிவைடட் பை 1.1 1 2 3 4 5 6 7 8 9 9 வருஷத்துக்கு நம்ம போட்டால் 1 2 3 4 5 6 7 8 9 வருஷத்துக்கு நம்ம தேடி எடுத்தால் 5.75 கரெக்டாக வரும். இது 9 இயர்ஸுக்கு, இது 10 இயர்ஸுக்கு, 7 இயர்ஸுக்கு, 4 இயர்ஸுக்கு. இப்படி எடுத்தா 42,770 என்ட்ரி எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா 5.759 இன்ட்டு 30,000 என்னங்க, 5.759 இன்ட்டு 30,000 1,72,770
770. இனிஷியல் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் 1,30,000 அப்போ என்பிவி எவ்வளோ வருது? 42,800. நாம் படித்தோம் மாண்டி கார்லோ சிஸ்டத்துக்கு ஒவ்வொரு என்பிவி வந்துட்டே இருக்கும். இது செகண்ட் ரேண்டமாக போட்டால் 66 கேஷ்க்கு 35,000 10 வருஷம், அதுக்கு ஒரு என்பிவி. ஸோ என்பிவி வந்து பார்த்தீங்கன்னா கசன்னு வந்துட்டே இருக்கும். இதுதான் இந்த மாண்டி கார்லோட சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ட். அப்படின்னா நிறைய வேரியபிள்ஸ் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு என்பிவி கிடைக்கிறது, நிறைய என்பிவி கிடைக்கும் அப்படின்றது முக்கியமான சிறப்பு சாராம்சம். அப்போ இதுதான் வந்து சிமுலேஷன் மாண்டி கார்லோ சிஸ்டம்.